Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. Stop loss போட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிற வரலும் பேனிக் ஆகாமல் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரேடிங்க்கு வந்து நான் சொன்ன இந்த பேசிக் விஷயம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய 699 ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன், அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம பேசிக்காக இப்போ நான் சப்ளை அண்ட் டிமாண்ட் பற்றி நான் கற்றுக்கணும் சார் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு வராங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் இது 3வது வீடியோ தான், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இதுவும் இந்த வீடியோவில் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோம், இந்த போரிங் கேனலும் எக்ஸைட்டிங் கேனல் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அதாவது 50% நம்ம பாடி அதாவது வீக் ஷேடோ அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து போரிங் கேண்டில், ஷேடோ கம்மியாக இருந்தால் 50%க்கு நம்ம பாடி அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து எக்ஸிட்டிங் கேண்டில் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படி எக்ஸிட்டிங் கேண்டில், அதாவது நம்ம சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் எப்படி உருவாகுது, சப்ளை ஜோன் வந்தால் என்ன பண்ணணும், டிமாண்ட் ஜோன் வந்தால் என்ன பண்ணணும், சப்ளை ஜோனில் நம்ம எப்படி சேலிங்கான ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம், டிமாண்ட் ஜோனில் நம்ம பையிங்கான சிக்னல் எப்படி எதிர்பார்க்கலாம், இது மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஓகே, இப்போது லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், இப்போது சேலர்ஸ் வந்து ஒரு 1 lakh குவான்டிட்டி சேலிங் ஆர்டர் போட்டு வச்சுருக்காரு. ஒரு 500 ரேஞ்சில் 510 490 இந்த ரேஞ்சில் வந்து சேல் ஆர்டர் போட்டு வச்சுருக்காரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டர். ஓகேங்களா, அதாவது நம்ம எஃப்ஐஐடிஐ எப்படின்னா வச்சுக்கலாம், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன பெரிய பெரிய ஆள் வந்து அந்த பெரிய குவான்டிட்டி நான் 1 lakh சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். 1 lakh இந்த பக்கம் சேலிங் ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து இந்த 460 470 ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ராவல் பண்ணிட்டு சொல்லும். பையர்ஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 60,000 குவான்டிட்டியோட பையர்ஸ் வந்து இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், பையர்ஸ் வந்து 60,000 குவான்டிட்டியோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து சேலிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள புல் பேக் பண்ணி மேலே வந்து பையர்ஸ் கொண்டு போவாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே 490 500 510 இந்த ரேஞ்செலாம் ப்ரைஸ் ட்ராவல் பண்ணிட்டு சொல்ல ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் போகும். ஓகே, ஏன்னா வந்து சேல்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க, ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் போகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பையர்ஸோடைய கெப்பாசிட்டி முடிஞ்சது. ஓகே, அந்த 60,000ஓட கெப்பாசிட்டி முடிஞ்சது அப்படின்னா ஓகே, அப்போ என்னாகும் ப்ரைஸு, ஏன்னா 1 lakh இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு சேலிங் வந்து இன்னும் 25 இன்னும் 40% சேலிங் பேலன்ஸ் இருக்கணும் சேலிங் ஆர்டர். ஸோ என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை ஃபுல்லாக கீழே ஃபால் பண்ண வைப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பையர்ஸ் யாரும் கிடையாது. இந்த பக்கம் 60,000 பையர்ஸ் இருந்தவங்க கம்ப்ளீட்டாக முடிஞ்சது, அவங்க இந்த கன்சல்டேஷன் எல்லாம் விற்று தீர்த்துட்டாங்க. ஸோ அதாவது வாங்கி தீர்த்துட்டாங்க. இப்போ விற்கிறதுக்கு ஆல் ரெடியாக இருக்காங்க, வாங்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஸோ இந்த இடத்துல பெரிய அளவுக்கு ஃபால் ஆகும். இப்போ என்ன ஆகும், 500 ருபீஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக் திரும்ப 460 480 அந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிடும். இவங்க பெரிய பெரிய ஆர்டர்ஸ், அதாவது இன்ஸ்டியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கம்மி விலையில் வாங்கணும், அதிகமான ப்ராஃபிட் சம்பாதிக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவங்களாம் எக்ஸைட்டிங்லாம் ஆக மாட்டாங்க, பேனிக் ஆக மாட்டாங்க. அவங்களுடைய ப்ரைஸ் வந்தால் சேல் பண்ணுவாங்க, இல்லைனா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ 500 ருபீஸ் இன்றைக்கி வந்து 510க்கு வந்தால் இன்றைக்கி விற்றுலாம் அப்படின்றவங்க, மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு, இல்லை 480 470 போகுது, அந்த ரேட்டுக்கு வந்தால் போன விலைக்கு கொடுத்துடலாம், வந்த விலைக்கு கொடுக்கலாம், அப்படிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த ரேட்டு வந்தால் விற்பாங்க, இல்லை நாளைக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, சரி, தான் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் பண்ணுற வேலை. பாருங்கள், இப்போது சப்போஸ் இந்த இடத்துல வந்து திரும்பவும் பையர்ஸ் வந்து ஒரு 1 lakh குவான்டிட்டியோட 1 lakh குவான்டிட்டி பையர்ஸ் ரொம்ப ஃபுல்லு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் எடுத்து திரும்ப வந்து அப் அண்ட் மூவ் கண்டினியூ ஆகும். ஏன்னா இந்த பக்கம் இருக்க கிட்டத்தட்ட 60% பையர்ஸ் போயிட்ட உடனே இந்த 1 lakh குவான்டிட்டிக்கு மிச்சம் 40%, அதாவது 40,000 குவான்டிட்டி பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பேலன்ஸை இந்த 1 lakh குவான்டிட்டி பையர்ஸோட ஃபைட் நடக்கும் அந்த இடத்துல. ஓகே, அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் மேலே போய் கீழே ஃபால் பார்க்கணும். ஏன்னா அந்த சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் நம்ம ரீடெஸ்ட் அடிக்கடி சொல்கிறது. உங்களுக்கு காரணம்னா ரீடெஸ்ட்கான காரணம் அந்த சேலஸோடைய கெப்பாசிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தான் உங்களுக்கு பிரேக் டவுன்லையோ பிரேக் அவுட்லையோ உடனே வந்து நீங்கள் ட்ரேடிங் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, அவங்களுடைய சேல்ஸ் குவான்டிட்டியும் பையர்ஸ் குவான்டிட்டியும் உங்களுக்கு வீக்னஸ் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சுன்னா அவங்களுடைய சேலிங் குவாலிட்டி கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது, பையர்ஸ் குவான்டிட்டி உண்மையிலேயே அவங்க பையர்ஸ் அதிகமாக இருந்தால் கண்டினியூ மேலே போவாங்க.
இல்லை சும்மா ஃபேக்கில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த சேல்ஸ் குவான்டிட்டி கம்ப்ளீட் பண்ண வந்தாங்கன்னா மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேசிக்கான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போனால் தான் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியுமே தவிர, இல்லை இதெல்லாம் போர் அடிக்குது, இது மாதிரிலாம் எனக்கு கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் அது அனுபவபூர்வமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வேலைக்கு உங்களுடைய ஏஜ் பாராயிடும், அதுக்கப்புறம் டைம் காலம் கடந்துடும், சொல்லி நிறைய விரயங்கள் பண்ணிக்குவீங்க, ஸ்டாப் லாஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ வந்து சின்ன 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 விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு போகணும். நம்ம லைஃப்பில் நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 15 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? லக்கியில் வரது லக்கியில் போய்டும் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் புரிஞ்சுங்க. அதே மாதிரி அன்னெசரி ப்ராஃபிட், நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு 20,000 30,000 சம்பாதிச்சிட்டிங்க, என்னென்ன தெரியாமல் சம்பாதிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக உங்களுக்கு கைவிட்டு பல மடங்காக திரும்பி போயிடும். ஒரு 20,000 நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டிங்க, ஏதோ ட்ரேட் பண்ணிங்க பல்க் ஒரு லக்கில், ஓகே, ஏதோ லக்கில் ஒரு 20,000 ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அந்த 20,000 கூட 10 மடங்கு சீக்கிரமாக உங்கள் வீட்டு கை விட்டு போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதையே நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 500 rupees நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் எந்த வித என்ன சொல்லுறது ஒரு 4 பக்கம் ரொம்ப கவனமாக ஒரு 500 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா கூட அந்த 500 ரூபாய் உங்கள் கை விட்டு போகிறதுக்கான ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா உங்கள் கையிலே தங்கும் அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது நம்ம சார்ட் மூலியமாக பார்க்கலாம். சரி, நீங்கள் ட்ரா பண்ணி காமிச்சிட்டிங்க சார், இப்போ எனக்கு சார்ட் மூலியமாக கொஞ்சம் காமிங்க, சார்ட்டில் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது எஸ்சிஎல் டெக்னாலஜி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எஸ்சிஎல் டெக்னாலஜி எடுத்திருக்கேன் நான். இது பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து ஒரு 1 lakh குவான்டிட்டி இருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து 1 lakh குவான்டிட்டி இருக்காங்க. நீங்கள் இந்த மார்க்கெட் டெப்த்தில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அக்யூரசி வராது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நீங்கள் சும்மா அதெல்லாம் பார்க்கறதுல வந்து வேஸ்ட். என்னை பொறுத்தவரை அந்தளவுக்கு ஒரு 60 to 70% ஒர்க் ஆகுமே தவிர உங்களுக்கு 100% மார்க்கெட் டெப்த் பிரகாரம் தான் உங்களுக்கு வால்யூலாம் ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குவான்டிட்டி மார்க்கெட் ரன்னிங் டைமில் இந்த பக்கம் பையர்ஸ் எத்தனை குவான்டிட்டி இருக்காங்க, சேல்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி இருக்காங்க அப்படின்னு காமிக்கும். ஆனால் ஒரு செகண்டில் வந்து அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அது மாதிரிலாம் பிலீவ் பண்ணாதீங்க, சும்மா ஓரளவுக்கு எடுத்துக்கங்க போதும் அதை. ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, பையர்ஸ் ஒரு குவான்டிட்டி போயிட்டுருக்குது. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து சேல் ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேல் ஆர்டர் ஃபில் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்களுடைய சேல் ஆர்டர் போட்டிருக்காங்க, சேல் ஆர்டர் முடிஞ்சது, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்களோ, அவங்களோட வேலை முடிஞ்சது, சேலர்ஸோடைய வேலை முடிஞ்சது, மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ புதுசாக வர பையர்ஸ் வந்து மார்க்கெட் கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் சேலர்ஸ் அவங்களோட வேலை முடிச்சிட்டாங்க, இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஏரியா வந்து அவங்களுடைய சேலர்ஸ் வேலை முடிஞ்சது. ஓகே, அவங்களுடைய சேலர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பக்கம் பையர்ஸ் இந்த இடத்துல டயர்டாக இருக்குங்க பாருங்கள், இது வந்து டயர்டாக இருக்காங்க. அகைன் கொண்டு போகிறாங்க, சேலர்ஸ் மிச்சம் இருக்கிற குவான்டிட்டியும் இவங்க விற்றுட்டாங்க. ஸோ இவங்களோட சேலர்ஸோடைய கம்ப்ளீட் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாருங்கள், பையர்ஸ் அதுக்கு மேலேயும் கொண்டு போகிறாங்க பாருங்கள் மார்க்கெட்டை. ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் கொண்டு போயிட்டு ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது இதுதான். இது ரீடெஸ்ட்னால் இருக்கிற அந்த கம்ப்ளீட் குவான்டிட்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து சேலிங் குவான்டிட்டி இருக்குதுங்களா, அது வந்து பேலன்ஸோட லெவல் கொண்டு போவாங்க. திரும்ப பையர்ஸ் குவான்டிட்டி இங்கேருந்து அதிகமாகும். அதுக்காக சொல்கிறது, ஒரு ஏரியா போனோன்னே கன்சாலிடேஷன் ஆகும். ஓகேங்களா? ஒரு மேலேருந்து கீழே வந்தாலும் கீழேருந்து மேலே போனாலும் ஒரு கன்சாலிடேஷன் உங்களுக்கு வந்தோடனே ஷார்ப் எப்படி போகிறதுல மார்க்கெட். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே வந்ததுன்னா கொஞ்சம் தூரம் வந்து அந்த பக்கம் ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை அதுக்கப்புறம் கீழே போகணுமோ டிசிஷன் எடுக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இந்த அடுத்த லெவல் கீழே போக போகிறாங்களா இல்லை மேலே போக போகிறாங்களா, என்னத்துக்காக வெயிட் பண்ணணும். நம்ம ஒருவேளை மேலே அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தா பை பண்ணலாமா, லோயர் சைடு பிரேக் டவுன் கொடுத்தா சேல் பண்ணலாமான்றத நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தீங்க, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குதுன்றத நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனும் கிட்டத்தில் தான் இருக்குது. இதில் ரெண்டுத்தில் எது அக்யூரஸியாக உங்களுக்கு கணிக்கப்படுதுன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். ஏன்னா அந்த போரிங் கேண்டில் எக்ஸைட்டிங் கேண்டில் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு டைம் அந்த சார்ட் மூலிமா பார்த்துலாம். போரிங் கேண்டில் எக்ஸைட்டிங் கேண்டில் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், 1 செகண்ட், இது பாருங்கள், இதில் எத்தனை போரிங் கேண்டில் இருக்குது, போரிங் கேண்டிலுங்களா, இது எக்ஸைட்டிங் கேண்டில், போரிங் கேண்டில் பாடி இருக்குது, இது பாடி, இது போரிங் கேண்டில். பாடி 50%க்குனா மேலே இருந்தது தான் எக்ஸைட்டிங் கேண்டில். இது போரிங் கேண்டில், இதுவும் போரிங் கேண்டில், போரிங். ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாடி கம்மியாக இருந்ததுன்னா போரிங் கேண்டில், பாடி அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸிட்டிங் கேண்டில். ஓகேங்களா? ஸோ
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வீடியோவில் கண்டினியூஷன் பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஒரே விஷயத்தை ஒரே வீடியோவில் உங்களுக்கு புகுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டெப்பாக கொண்டு போகலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் உங்களோட லைக்ஸ், உங்களுடைய சப்ஸ்கிரைபிங், உங்களோட வியூஸ் அதை பொறுத்து அடுத்த வீடியோஸ் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.